ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக உன்னிடம் பேசுவதற்காகவே அப்பா நான் காத்து கொண்டிருக்கின்றேன். இதை முழுமையாக கேள் தங்கமே. உன்னை சுற்றி உள்ளவர்களில் யாரெல்லாம் உன்னிடம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே. நான் அனைவருக்கும் உண்மையாகத்தான் இருக்கின்றேன். அவர்களும் எனக்கு உண்மையாக இருப்பார்களா என்றுதானே புலம்புகின்றாய். இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருக்கின்றார்கள். சுயநலம் நல்லதுதான், ஆனால் அதில் உள்ள வரைமுறைதான் அதன் தன்மையை எடுத்து காட்டுகின்றது. உதாரணமாக, இறைவனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுதலும் ஒரு சுயநலம்தான். ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது. அதுவே என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலம். நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்துவிடக் கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான சுயநலம். அது மிக மிக தவறு. இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் ஆவர். எந்த சூழ்நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருத்தல் கூடாது. உன் கண் முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும். அதை விட்டுவிட்டு உனக்கு நேரமில்லாமல் இருப்பது போல அங்கிருந்து வெளியே ஏறுவதும் தான் உண்மையான சுயநலம். அதே சமயம் செய்த உதவியை எல்லோரிடமும் நான் தான் இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என தம்பட்டம் அடித்து கொள்வதும் சுயநலமே. இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் பிறரிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் முதலில் நீ தெரிந்து கொள் தங்கமே. கவலை கொள்ளாமல் நிதானமாக நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய். நிச்சயம் உன்னுடைய காரியம் கைகூடும். துயரங்கள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்து இருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்ல போகின்றேன். எப்பொழுதப்பா எனக்கு விடிவு காலம் என்று கேட்டாய் அல்லவா? உனக்கான விடிவு காலம் இப்பொழுது வந்துவிட்டது தங்கமே. இனி நீ நல்ல வழியில் செல்ல போகின்றாய். உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. நீ எதையெல்லாம் என்னிடம் கேட்டாயோ, எதையெல்லாம் ஆசைப்பட்டாயோ அவை யாவுமே உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன். நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் இல்லத்தில் இன்பமும் உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் பெறப்போகின்றாய். இனி நீ தொடங்கும் எந்த ஒரு காரியமும் வெற்றியில்தான் முடிய போகின்றது. கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நானே வரப்போகின்றேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகின்றாய். அப்பொழுது ஆச்சரியப்பட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு நீ எனக்கு நன்றி கூறப் போகின்றாய். அந்த நாள் மிக மிக அருகில் உள்ளது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் தங்கமே. சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இரு. ஓம் சாய்ராம்.